வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்த புத்தகங்களில் கேள்வி பதில் புத்தகத்தின் தொடர்ச்சியாக அன்பரின் கேள்வியும் ஆசான் அவர்களின் பதிலை பற்றியும் நாம் சிந்திக்க வருகிறோம். ஐயா, நான் பிராணாயாமம் செய்கிறேன், குண்டலினி யோகம் செய்யலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு நமது குருவின் பதிலானது, யார் வேண்டுமானாலும் நமது எளிய முறை குண்டலினி யோகமாகிற மனவளக்கலையை கற்று பயின்று வரலாம். ஆனால் நமது முறையை மேற்கொள்ளும்போது வேறு எந்த முறையும் தேவையற்றதாகி விடுகிறது. ஏனெனில் அவர் பிராணாயாமம் செய்வதால் குண்டலினி யோகம் செய்யலாமா என்கிறார். குருவோட குண்டலினி யோக பயிற்சியில் அந்த பிராணாயாம பயிற்சியின் நன்மைகளாக மூச்சு பயிற்சியை அவர் நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார். அதனால்தான் அவரோட பயிற்சிகளை மேற்கொள்பவர்கள் வேறு எந்த முறையும் தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் மூச்சு குழல்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கமும் நமது பயிற்சியில் உள்ள நுரையீரல் பயிற்சியில் நிறைவேறிவிடும் என்கிறார். ஏனெனில் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் அந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உட்காரும் முறையாலும் கைகளை மாற்றி மாற்றி வைத்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடும் பயிற்சியாலும் நுரையீரல்களின் முன்புறம், பின்புறம், மேல்புறம், கீழ்ப்புறம் என எல்லா பக்கங்களிலும் முழுவதுமாக விரிகின்றன. நுரையீரல்கள் நன்கு செயல்பட்டு நாள் முழுவதும் போதிய அளவுக்கு பிராணவாயுவை இழுத்து உடலுக்கு தருகிறது. இந்த பயிற்சி முறையில் நுரையீரல் பயிற்சி ஆகிய நியூரோ மஸ்குலர் மூச்சு பயிற்சி மிகவும் உன்னதமானது. முக்கியமாக இளப்பு நோய், கீழ்வாயு, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், சைனஸ் முதலிய தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி விடுகிறது. நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீங்குகிறது. தலைவலி, உறக்கமின்மை மற்றும் மூச்சு இரைப்பு போன்ற சுவாச பாதை சம்பந்தப்பட்ட நோய்களும் குணமாகிறது. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாடங்களை கிரகிக்கும் திறன், அதை பதிவு கொள்ளும் திறன், அதை நினைவு கூறும் திறன் ஆகியவை அதிகரித்து படிப்பது மிகவும் எளிமையாகி விடுகிறது. மாணவர்களிடத்தில் அந்த ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகிறது. இதன் அடிப்படையை கொண்டுதான் பிராணாயாமம் என்ற பயிற்சியில் நமது மூச்சு பயிற்சி எவ்வளவு நன்மைகளை பொதிந்து உள்ளது என்பதை நமக்கு உணர்த்தி எளிய முறை உடற்பயிற்சியின் சிறப்புகளை நமக்கு அவர் வடிவமைத்து கொடுத்துள்ளார். தினந்தோறும் எளிய முறை உடற்பயிற்சிகளை நாம் செய்வதால் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நலம் பெறுகின்றன. நாளமில்லா சுரப்பிகளின் இயக்கம் சீரடைவதால் உடல் நலத்தோடு மனவளமும் உயர்வடைகிறது. நோய்கள் படிப்படியாக விலகுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாகிறது. கடுமையான நோய்களை கூட தீவிரமடையாமல் தடுத்து கொள்ள உதவுகிறது. இந்த உடற்பயிற்சி எல்லா பருவநிலைகளுக்கும் ஏற்றவையாக அமைத்திருக்கிறார். உடலை வருத்தாமல் குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடியவையாக அவை உள்ளன. 8 வயதுக்கு மேல் 80 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கூட எந்த வகையிலும் இப்பயிற்சியை தொடங்கலாம், தொடர்ந்து செய்யலாம். சிறுவர்கள் இந்த பயிற்சியை செய்வதால் படிப்பில் கவனம் செலுத்த முடிகிறது. நினைவாற்றலும் பெருகுகிறது. உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது. நாம் முன்பின் செய்த தவறுகள் காரணமாக உடல் அணு அடுக்கு சீர்குலைந்து அதன் மூலமாக சீர்குலைந்த இடத்தில் மின்குறுக்கு ஏற்பட்டு மனதிலும் உடலிலும் நோய்கள் தோன்றி அது பரவி பின்னர் நிலைத்தும் இருக்கின்றன. அவைகளை தான் நாம் வினைப்பதிவுகள் என்று கூறுகிறோம்.
வினைப்பதிவுகள் தனக்கு மட்டுமின்றி வித்தின் வழியாக குழந்தைகளையும் அது பாதிக்கும். இந்த பழிச்செயல் பதிவுகளிலிருந்தும் அதனால் விளையும் துன்பங்களிலிருந்தும் நீங்கி விடுதலை பெற்று தூயவர்களாக உடலாலும் உள்ளத்தாலும் நன்மக்களாக நாம் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் எளிய முறை உடற்பயிற்சி வடிவமைத்து கொடுத்து குண்டலினி யோகம் எனும் முழுமையான ஒரு வாழ்க்கை கலையை நமக்கு அவர் வடிவமைத்து கொடுத்துள்ளார். இப்பயிற்சியினை முறையாக மேற்கொண்டு வாழ்வில் வளமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.